இல்லை, இது ரொம்ப கவலையாக இருக்குங்க. உண்மையிலே நான் தென் சென்னையில் பல இடங்களுக்கு போகிறேன். தேர்தல் நேரத்தில் தென் சென்னை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பள்ளிக்கரணையில் அந்த குப்பைகள் எல்லாம் புகை மூட்டமாகி அதில் நிறைய பேர் மூச்சு திணறல், ஆஸ்மாலாம் ஏற்பட்டது. மறுபடியும் நம்ம சொல்கிறது என்னென்னா, அடிப்படை கட்டமைப்பை எதுவுமே சரி செய்யாமல் விளம்பரங்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக வேதனையான ஒன்று. நம்ம வேண்டியது என்னென்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் அதிக கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெயர் வேறு வேறு மாதிரி வைக்கிறாங்க, வேறு வேறு திட்டங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் அடிப்படை கட்டமைப்பை சரி செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு? இல்லை, இது வர வர அவங்க வந்து மேக்கப் போடுறீங்க, அதனால 1000 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் ஜாலியாக ஓசி பஸ்ஸில் ஏறுறீங்க, அது ஜாலியாக. அப்போது உள்ளுணர்வு அவங்களுக்கு எப்படி இருக்குது? அப்போ மக்களுக்கு உண்மையான அன்பினால் அவர்கள் வந்து திட்டங்களை கொண்டு வரவில்லை. ஓட்டு வாங்கணும்னு திட்டம் கொண்டு வர்றாங்க. அதனால் மக்களின் அந்த அனுசரணை, அன்பு இல்லாமல் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கலாம், பேச முடியாது. அதனால் அமைச்சர்களும் கொஞ்சம் மக்களை சரியாக அணுக வேண்டும் என்பது எனது கருத்து. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து ஏதாவது நாங்கள் திட்டம் கொடுத்தா உங்கள் பாக்கெட்டில் ஏந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அதாவது மாநில அரசு அப்பா ஸ்டாலின் தான் எல்லாரும் கொடுக்குறாங்கன்றீங்க. அதனால் அரசாங்கங்கள் மக்களுக்கான நல்ல திட்டங்களை சரியாக கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இது மிக 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 கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. நான் கூட புதுச்சேரியில் இருக்கும்போது ஒரு திட்டம் போட்டோம். ஒரு காப்பகம் மாதிரி, ஜூ மாதிரி வைக்கலாமா, நாய்களுக்கெல்லாம் ஒரு ஜூ மாதிரி வச்சு நாய்களை வந்து நம்ம வந்து சர்க்கஸில் விளையாடுற மாதிரி அவர்களுக்கு வந்து வித்தை காண்பிக்கிற மாதிரி ஒரு திட்டம்லாம் போடலாமா, ஒரு 30-40 ஏக்கர் எடுத்து அப்படின்லாம் ஒரு யோசனை இருந்தது. அது மாதிரி ஏதாவது ஒரு புதுவிதமான யோசனை. நாய்களையும் நம்ம தவறு செய்ய முடியாது, அவர்களுக்கு வந்து அவங்க கடிக்கவும் விட முடியாது. அதனால் அவங்களெல்லாம் ஒரு மகிழ்வான ஒரு காப்பகம் மாதிரி ஏற்படுத்தி அதை பராமரிக்க முடியுமான அரசாங்கங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது என் கருத்து. நான் புதுச்சேரியில் இருக்கும்போது அப்படி ஒரு திட்டம் நான் தீட்டி இருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டு எழுதலான் இருக்கேன். நான் மாநகராட்சி நான் பயமாக இருக்குது. அதாவது மாநகராட்சி மாடுகளையும் சரியாக கட்டுப்படுத்துறதில்ல, நாய்களையும் சரியாக கட்டுப்படுத்துறதில்ல. ஆக மாநகராட்சி இடங்களெல்லாம் கூட அவங்க தூய்மையாக வைத்துக்கொள்வதில்லை. குப்பைகளெல்லாம் எப்படி கூலமானது நம்ம பார்த்தோம். மாநகராட்சி இன்னும் அதிகமாக சரியாக செயலாற்ற வேண்டும் என்பது எனது கருத்து. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்த மட்டில் தெலுங்கானாவில் ஒரு பிரச்சனை வந்தது. போக்குவரத்து தொழிலாளர்களை கார்ப்பரேஷனில் இருந்து அரசாங்க ஊழியர்களாக மாறினாங்க. அதுக்கு நான் தான் கையெழுத்து போட்டேன். அப்போது பாலாபிஷேகம்லாம் செஞ்சாங்க கவர்னருக்கு. அதனால் தமிழகத்திலையும் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களை ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. தெலுங்கானாவில் அது நடந்தது. அதில் சில எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அவர்களுக்கான சில சலுகைகளெல்லாம் கொடுக்கணுன்னு அது மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு திட்டமாக இருந்தது. கவர்னருக்கு, ஆக்டருக்கு தான் பாலாபிஷேகம் செய்வாங்க. தெலுங்கானாவில் கவர்னருக்கு பாலாபிஷேகம் செஞ்சாங்க. ஏன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால. அதனால் போக்குவரத்து ஊழியர்களுக்கு அரசாங்கம் பக்கபலமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களாக அவர்களை ஆக்கினால் கூட நல்லது என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.